ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் 2 நிமிஷத்தில் செய்யக்கூடிய மாங்காய் தேங்காய் சட்னி எப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம். இந்த மாங்காய் தேங்காய் சட்னி செய்கிறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் மாங்காய் கொட்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி மீடியம் சைஸாக பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. இதில் ஒரு 4 பல் அளவுக்கு பூண்டு, கூடவே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க மாங்காய். தோல் ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா தோல் கொஞ்சம் லேசாக சீவி எடுத்துருங்க. தோல் ஓரளவுக்கு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம அப்படியே தோலோடவே போட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். மாங்காய் கொஞ்சம் அதிகமாகவும் தேங்காய் கொஞ்சம் குறைவாகவும் இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, கூடவே ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க. நான் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் தனி மிளகாய் தூள் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை. இது எல்லாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா அரைச்சி விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு இது கூடவே ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். சட்டுன்னு இந்த சீசனில் மாங்காய் அதிகமாக கிடைக்கக்கூடிய இந்த சீசனில் மாங்காய் தேங்காய் சட்னி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். இட்லிக்கெலாம் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு பவுலில் மாற்றிடலாம். கடைசியாக இதில் தாளித்து கொட்டிக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயில் கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் சட்னியில் தாளிப்பு கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அருமையான இன்ஸ்டண்ட்டான 2 நிமிஷம் மாங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தனா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.